ஹாய், வெல்கம் டு சென்னிமலை ஃபேமிலி. வாங்க முட்டை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கடாய் வச்சுக்கோங்க, எண்ணெய் 2 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் காயிட்டும். கடுகு போட்டுக்கோங்க. கடுகு வெடிக்கட்டும். வெடித்ததும் கடலப்பருப்பு உளுந்தம் பருப்பு போடணும். கடுகு வெடித்ததுக்கப்புறம் போட்டிங்கன்னா தான் அது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ உளுந்தம் பருப்பும் கடலப்பருப்பும் போடுங்க. கொஞ்சம் வணங்கினதும் அதுக்கப்புறம் கருவேப்பிலை போடலாம். வெங்காயத்தை போட்டுடலாம். வெங்காயத்தை போட்டுட்டு நல்லா வதக்குன்னு வதக்கிடணும். பொன்னிறமாக வரையிலும் வதக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். பச்சை வாசனை போக வரையிலும் வதக்கிக்கணும். நல்லா சோறை வதக்கிக்கணும். வதக்குன்னு வதக்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி போட்டு வதக்கிட்டு தக்காளி வதங்கறதுக்காக கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் வதக்கிக்கலாம். மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் கொஞ்சம் இப்போ 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வரமிளகாய் தூள் போட்டுக்கலாம். வரமிளகாய் தூளும் 1 ஸ்பூன் போட்டால் போதும். முட்டை மசால் தூள் ஒரு 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் போட்டுக்கலாம். நம்ம முட்டைக்கு குருமாக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். நல்லா வதக்கி விட்டுருங்க. அந்த எண்ணெயிலேயே வதங்கட்டும். வதக்கிட்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம். தேங்காய் அரைச்சி வச்சது கசகசாவும் தேங்காயும் போட்டு அரைச்சிருக்கேன். அதையை ஊற்றுறேன். நல்லா கிளறி விட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றணும். குட்டி கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதும் முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க. இப்படி ஒரு 4 முட்டையை உடச்சி ஊற்றி பொரித்து எடுத்து வச்சுக்கணும். குழம்பு கொதிக்கிறதுக்குள்ளே இந்த முட்டையை பொரித்து எடுத்து வச்சுக்கணும்.
குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ பொரித்து வச்சுருக்கிற முட்டையை போட்டுடலாம். நம்ம எண்ணெயில் பொரித்து வச்சுருக்கோம் 4 முட்டை, அதை போட்டுடலாம். குழம்பு நல்லா கொதித்து வந்திருக்கு. வேக வச்சு எடுத்து இருக்கிற அந்த முட்டையை அதையும் போட்டுடலாம். அதை கொஞ்சம் கத்தியில் கீறி விட்டுட்டு போட்டிங்கன்னா அந்த எசன்ஸ் எல்லாம் உள்ளே இறங்கிக்கும். முட்டையை 4 முட்டையும் போட்டுடலாம். ஒரு 10 நிமிஷம் ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். அவங்க டேடிக்கு ஆஃபீஸுக்கு டைம் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதனால் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ்னு சொல்ல முடியல. நீங்கள் வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு வேறு ரெசிபியோடு வர்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.